தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருடைய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஆபாசம் ஏன் தீயது மற்றும் பாவமானது என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். கத்தோலிக்க மறைக்கல்வி ஆபாசத்தை உண்மையான அல்லது உருவகப்படுத்தப்பட்ட பாலியல் செயல்களை திருமண நெருக்கத்திலிருந்து நீக்கி அவற்றை மூன்றாம் தரப்பினருக்கு வேண்டுமென்றே காண்பிப்பது என்று வரையறுத்து கூறுகிறது. ஆபாசம் என்பது நம் நாட்டில் மட்டும் பரவலான பல பில்லியன் டாலர் வணிகமாகும். மேலும் திரைப்படங்கள், கேபிள் மற்றும் டிஷ் நெட்வொர்க், தொலைக்காட்சி, பத்திரிகைகள், புத்தகங்கள் மற்றும் பிற பொருட்களிலிருந்து வருவாய் ஈட்டப்படுகிறது. ஆபாச தொழில் 1997இல் சுமார் 8 பில்லியன் வசூலித்ததாகவும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் கூறுகிறது. 2002ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் 630 மில்லியன் வயது வந்தோர் வீடியோக்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டன. இணையத்தில் ஆபாசத்தை பார்க்கும் 70% குழந்தைகள் பொது பள்ளிகள் மற்றும் நூலகங்களில் அவ்வாறு செய்வதால் இணையத்தில் ஆபாசத்தை பார்க்கும் அச்சுறுத்தலை குறைக்க முடியாது. ஆபாசம் ஏன் தவறானது மற்றும் பாவமானது என்பதற்கான 3 காரணங்களை திருச்சபை போதனை நமக்கு வழங்குகிறது. முதலாவதாக, ஆபாசம் கற்பு நற்பண்புக்கு எதிரானது. இரண்டாவதாக, ஆபாசம் பங்கேற்பாளர்களின், அதாவது நடிகர்கள், விற்பனையாளர்கள், பொதுமக்கள் இவருடைய கண்ணியத்தை புண்படுத்துகிறது. ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுரண்டுகிறார்கள் அல்லது தனிப்பட்ட இன்பம் அல்லது ஆதாயத்திற்காக ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களை சுரண்டுகிறார்கள். மூன்றாவதாக, ஆபாசத்தில் ஈடுபடுபவர்கள் யதார்த்தத்திலிருந்து விலகி ஒரு கற்பனை உலகில் மூழ்கிவிடுகிறார்கள். உண்மையான அன்பு எப்போதும் மற்றவர்களின் நன்மைக்காக தன்னைத்தானே தியாகம் செய்வதை உள்ளடக்கியது என்றாலும், ஆபாசம் என்பது ஒரு நபரை ஒரு சுயநலமான வக்கிரமான கற்பனை உலகத்திற்குள் பின்வாங்க தூண்டுகிறது. இது பின்னர் தனக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படக்கூடும். ஆபாசத்தின் பாவத்தன்மை அது ஒரு ஆன்மீக புற்றுநோய் என்று மறைந்த பேராயர் ஃபுல்டன் ஜெஷின் என்பவர் கூறுகின்றார். இது நபரை சமூகத்தில் உள்ள அனைத்து வக்கிரமான செயல்களுக்கும் துஷ்பிரயோகத்திற்கும் அடிமையாக்குகிறது. சந்தேகத்திற்கு இடமின்றி ஆபாசம் சமூகம் முழுவதும், குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் குழந்தைகள் மீது பேரழிவு தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற அன்றாட நிகழ்வுகள் வழியாக அறிந்து கொள்கிறோம். அமெரிக்க மனநல சங்கம் ஆபாசத்திற்கு அடிமையானவர்களில் 20% பேர் தங்கள் போதை காரணமாக விவாகரத்து செய்கிறார்கள் அல்லது பிரிந்து செல்கிறார்கள் என்பதை கண்டறிந்துள்ளது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உடல் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு சதை வியாபாரத்தை சந்தைமயமாக்கி பணம் சம்பாதிக்கும் சாத்தானின் கும்பல்களோடு கூட்டணி வைத்து கொண்டு இன்று குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு, பெண்கள் சீரழிக்கப்பட்டு, குழந்தைகள் வன்முறைக்கு ஆளாகி இன்று விபச்சாரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாலியல் தூண்டல்கள், ஒருபால் புணர்ச்சி, காம வேட்கை, சுய இன்பம் போன்ற பாவங்கள் தலைவிரித்தாட காரணமாய் அமைந்து கொண்டிருக்கிறது.
இந்த காலகட்டத்தில் நம்மையும் நம்முடைய சந்ததியும் காப்பாற்ற தூய ஆவியின் அபிஷேக வல்லமையால் நிரப்பப்பட்டு இந்த அழிந்து போகும் மாமிச உடலை ஜெயித்து வாழ இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் அரணும் கோட்டையும் வலிமையும் மீட்புமாயிருக்கிற எங்கள் அன்பு இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், துதித்து மகிழ்கிறோம். நீர் எங்களுக்கு வெண்கலச் சுவராக நின்று சாத்தானின் அனைத்து தந்திரங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் தற்காத்து வந்த உமது அன்புக்காக நன்றி கூறுகிறோம். மக்கள் மத்தியில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒரு அடையாளமாக வைத்து விசுவாசத்தில் நிலைத்து ஒழுக்கத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு வழி செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. எனக்கு எதிராக 1000 படைகள் வந்தாலும் நீர் என்னோடு இருப்பதினால் எந்த தீமையின் சக்திகளையும் தைரியத்தோடு சந்திக்க இன்றைய நாளிலே பலன் தந்ததற்காக உமக்கு நன்றி. இன்று எனக்கு எதிராக எழும் எந்த நாவையும் அடக்கி அவர்கள் என்மேல் வெற்றி கொள்ள விடாமல் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் தற்காத்து நாங்கள் நீதியின் வழி நடந்திட அருள் தாரும். தாழ்ச்சியான உள்ளத்தோடு எங்கள் பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை ஒப்புக்கொள்ளவும் அதற்காக இறைவனிடத்திலும் மனிதரிடத்திலும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகவும் இன்று எனக்கு அருள் தாரும். எங்களை நாங்களே நியாயப்படுத்திக் கொள்ளும் முறைமைகளை விட்டுவிட்டு உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள ஆற்றல் தாரும். சதையினால் வருகின்ற இயல்பான இச்சைகளை தாண்டி உம்முடைய ஆற்றலால் இந்த உலகத்தை ஜெயிக்க உமது அபிஷேக வல்லமை எங்கள் மீது ஊற்றியருளும். இன்று எங்கள் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும், எங்களை சுற்றி நடக்கும் வன்முறைகள், போர்கள், சண்டைகள் முடிவுக்கு வரவும், மக்கள் அனைவரும் அமைதியிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.